சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா இன்ஃபோசிஸ் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் போயிடலாம். ஓவரால் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் நல்ல ஒரு ரேலி, நல்ல ஒரு ட்ரெண்டு ஆக்சுவலாக. ஸோ 2016 வரைக்கும் கொஞ்சம் மார்க்கெட் அவ்வளோ மூமெண்ட்டில், அதுக்கப்புறம் நல்ல ஒரு மூமெண்ட்டு. ஆக்சுவலாக லாஸ்ட்டு 4 இயர்ஸ் வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மார்க்கெட் தான். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு 800 பாயிண்ட்டுக்குள்ளே தான் ஒரு நாலு வருஷம் வந்து ஒரு 872 பாயிண்ட்ஸில் மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை அப்படியே நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த ஜோன் ஓகேங்களா? ஸ்விங் ட்ரேடுக்கு இது போதும். மார்க்கெட் ஓகே 6 மந்த்து 3 மந்த்ஸ் ஆகிட்டு. ஓகே, இங்கே என்ன வியூ இருக்குன்னா நமக்கு சைட்வேஸ் மார்க்கெட். இன்ஃபோசிஸ் நம்ம என்ன பண்ணலாம் இப்போது ஸ்விங் ட்ரேடுக்கு? ஸோ கரெக்டாக பை பண்ணுற ஜோனில் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த லோவெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஸ்டாப் லாஸாக மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த லோவெல்லாம் அசியூம் பண்ணிங்க சப்போர்ட்டு அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இந்த ஹை, இந்த லோ. இப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல, ஸோ இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு 1 2 3வது ஸ்விங். ஓகேங்களா? சைட்வேஸ் மார்க்கெட் சேனலில் இருக்குது. ஸோ இது 1 2. ஸோ இது வந்து நமக்கு ஆக்சுவலாக வந்து இப்போது ஸ்டாப் லாஸ்ன்றது 1411. ஓகேவா? மார்க்கெட் வந்து இப்போ ஆனால் ட்ரேட் ஆகிட்டுருக்கிறது என்னென்னா, ஸோ இந்த ஜோனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓகே, டைம் ஃப்ரேம் மாற்றிக்கலாம். இப்போது மந்த்துக்கு மாற்றிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த நம்ம ப்ரஷ்ஷெல்லாம் டெலிட் பண்ணிடலாம். கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது என்ன பண்ணலாம், இங்கே நம்ம அகைன் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் இருந்தாலும் ஓவரால் டைம் ஃப்ரேமுக்கு வந்து நீங்கள் இதை ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஆக்சுவலாக இது ஒரு சப்போர்ட்டு. ஸ்விங் ட்ரேடில் நமக்கு இந்த இப்போ இருக்கிற ஜோன் வந்து ஒரு சப்போர்ட்டில் இருக்குது, ரெசிஸ்டன்ஸில் இருக்குது, நியர் டார்கெட் பிளேஸில் இருக்குது. சின்ன ஒரு கரெக்ஷன் கூடவும் கொடுக்கலாம். இங்கே ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் மாதிரி கொடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது.
இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து நமக்கு சின்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா, இது அப்படியே நான் வந்து மந்த்லி சார்ட்டில் இருக்கிறத வீக்லி சார்ட்டில் மாற்றுறேன். நமக்கு இங்கே கரெக்டாக ரியாக்ட் ஆகுதா? ஆல்ரெடி மார்க்கெட் டவுன் ஆன மார்க்கெட்டு இன்க்ரீஸ் ஆக முடியல ஆக்சுவலாக. ஸோ என்ன பண்ணலாம்னா நம்ம ஸோ இந்த லெவல் வந்து இப்போ இருக்கிற லெவல் ஒரு நியர் ஒரு சப்போர்ட்டு ஆக்சுவலாக ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ நமக்கு என்னது 1579ன்றது ஒரு ரெசிஸ்டன்ஸு, 1495ன்றது ஒரு சப்போர்ட்டு மேஜராக. ஓகேங்களா, ஸோ இந்த 2 லெவல் பிரேக் பண்ணுறப்போ மார்க்கெட் அகைன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இது இல்லாமல் நம்ம அப்படியே வீக்லி சார்ட் பார்த்துடலாம். ஓவரால் வந்து மார்க்கெட் என்ன ஆக முடியல. ஸோ இங்கே ஒரு சப்போர்ட்டு, இங்கேயும் நல்ல ஒரு சப்போர்ட்டு ஆக்சுவலாக டார்கெட் ரீச் ஆகிருக்கு. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா மறுபடியும் நமக்கு வந்து இந்த ஜோன்ஸ் ஆக்சுவலாக இருக்குல்ல, இங்கே பிரேக் பண்ணிச்சுன்னா மறுபடியும் என்ன ஆகலாம்னா மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இதெல்லாம் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து நமக்கு ப்ரீவியஸ் ஹை, ஸோ இந்த ஹை வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன இருக்கும், ரீடெஸ்ட்மெண்ட்டு இது பண்ணிக்கங்க. வர டார்கெட்டு 1685 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, 1685 வீக்லி. டெய்லி சார்ட் பார்த்துடலாம். இது வந்து ஸ்விங் ட்ரேடு தான். இப்போது இருக்க டார்கெட் வந்து உங்களுக்கு இந்த டார்கெட் தான். 1000 ஷார்ட் டைமுக்கு நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா டார்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணுது. இந்த லெவல் உங்களுக்கு என்ன 1605க்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி நல்ல ஒரு மூமெண்ட் இருக்குது ஆக்சுவலாக. நல்ல நியூஸும் வந்திருக்கு ஆக்சுவலாக நினைக்கிறேன். வரப்போகிற வீக்கு வந்து இப்போது 1638 இருக்குது. 1685 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் இன்ஃபோசிஸோட இப்போ கரண்ட் ஓவரால் ட்ரெண்டு அண்டு அடுத்த மார்க்கெட் போகிறதுக்கான டார்கெட் லெவல்ஸ். ஸோ இதை பிரேக் பண்ணதுனால லாங் டைமுக்கு மார்க்கெட்டு நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கலாம். 1900 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 1685. ஓகேங்களா, இதை நோட் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்டில் கேளுங்க. ஓகேங்களா, இதுதான் மந்த்லி பார்த்துருக்கோம், வீக்லி அதே டைம் ஃப்ரேம் பார்த்துருக்கோம். இது ஸ்விங் ட்ரேட் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு கொஞ்ச நாள் ஹோல்டு பண்ணுறீங்கன்னா பண்ணலாம். ஸோ நீங்கள் பை பண்ணுறப்போ கரெக்டாக பார்த்துட்டு பை பண்ணுறது. ட்ரெண்ட் வந்து நமக்கு கரெக்டாக தான் இருக்குது, பையில் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஓகேங்களா, ஸோ டார்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 0.618 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுக்கலாம். ஸோ அப்கமிங் வீக்ஸில். ஓகேங்களா, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு குயிக்காக மறக்காமல் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும். ஓகே, தேங்க்யூ.